நான் காணவில்லை அப்படிங்கிற ஒரு தலைப்பில் உங்களோடு என்னுடைய செய்தியை பகிர்ந்து கொள்வதற்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. சில நேரங்களிலே பத்திரிகைகளிலே இப்படி ஒரு விளம்பரம் வரும், காணவில்லை, 85 வயசு என்னுடைய தாயார் காணவில்லை, அவருடைய உயரம் எவ்வளவு, அவர்கள் உடுத்திருக்கிற உடையினுடைய நிறம் என்ன, கண்டவர்கள் கீழ்கண்ட நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும். பேருந்திலே பயணம் செய்யும் பொழுது என்னுடைய சான்றிதழ்களை நான் தொலைத்து விட்டேன், என்னுடைய சான்றிதழ்கள் காணவில்லை, யாராயிலும் கிடைக்க பெற்றால் இந்த கீழ்கண்ட இந்த விலாசத்திற்கோ இந்த எண்ணிற்கோ தொடர்பு கொள்ளுங்கள் அப்படின்னு காணவில்லை அப்படிங்கிறதுல பல காரியங்களை விளம்பரமாக பார்க்கிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி வேதத்திலிருந்து நான் காணவில்லை அப்படிங்கிற சில காரியங்களை வேத வசனத்தின் மூலமாய் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சங்கீதத்தின் புஸ்தகம் 37வது சங்கீதம் 25ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயது உள்ளவனும் ஆனேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிந்ததையும் நான் காணவில்லை. நான் காணவில்லை. இந்த வார்த்தையை சொல்றது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாவீது சொல்லுகிறார். இது அவர் அனுபவிச்சு சொல்லுகிறார். அவருடைய பிராக்டிக்கல் லைஃப் அது. நான் சின்ன வயசுலேருந்து கவனிச்சிட்டு வரேன், சின்ன வயசுலேருந்து கவனிச்சிட்டு வரேன். எதை கவனிச்சிட்டு வராரு? நீதிமான்களாக இருக்கிறவர்களை ஆண்டவர் கைவிடாமலும் அவர்களுடைய சந்ததி சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் போச்சுது அப்படிங்கிறதையும் நான் பார்க்கவில்லை, நான் காணவில்லை அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ இதை வாசிக்கும் பொழுது எனக்குள்ளே வந்த ஒரு எண்ணம், நான் நீதிமானாக இருந்தால் ஆண்டவரால் கைவிடப்படாதவனாக இருப்பேன். நான் நீதிமானாக இருந்தால் என்னுடைய சந்ததியும் அப்பத்துக்கு அலைந்து திரிகிறவர்களாகவும் இருக்க மாட்டார்கள், கைவிடப்பட்ட நிலை அவர்களுக்கு வராது அப்படிங்கிறத குறித்து இந்த வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது. அப்போ அவர் தன்னுடைய வாழ்க்கையில் யாரையெல்லாம் நீதிமானாக கண்டாரோ நமக்கு தெரியாது. நீதிமான்கள் என்பவர்கள் கர்த்தருக்கு பயந்தவர்கள், நீதிமான்கள் என்பவர்கள் கர்த்தரை நம்புகிறவர்கள், நீதிமான்கள் என்பவர்கள் கர்த்தரோடு உறவு வைத்தவர்கள். இந்த அடிப்படை அனுபவங்களோடு யார் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் ஒரு நாளும் கைவிடப்பட மாட்டார்கள். அவர்களுடைய சந்ததியும் அப்பத்துக்காக அலைந்து திரியாது, இறந்து திரியாது அப்படின்னு மிக அழகாக அவர் எழுதுகிறார். அப்போ இன்னைக்கு ஆண்டவரே நான் நீதிமானாக இருக்கிறேனா? பழைய ஏற்பாட்டில் அநேகரை ஆண்டவர் நீதிமான்கள் என்று அழைக்கிறார். வேதத்தினுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பவர்கள் நீதிமான்கள். ஆண்டவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் நீதிமான்கள். நான் நீதிமானாக இருந்தால் அப்படின்னு கேள்விக்குறியோடு நம்ம வேதத்தை ஆராய்ந்தாலே என் வாழ்க்கையில் நான் நீதிமானாக இருக்கிறேனா இல்லையாங்கிறத புரிந்து கொள்ளலாம். ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன், பாருங்கள். 112வது சங்கீதத்தில் இப்படியாக ஒரு வசனம் வருகிறது. 8வது வசனம் சொல்லுகிறது, 7வது வசனம், துர்ச்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான். யாரு? அதுக்கு முந்தின வசனம் விடையளிக்கிறது, நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். துர்ச்செய்தி வந்தால் கூட அதற்கு அவனுடைய உள்ளத்தில் பயமே இருக்காது. அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும்.
அப்போ ஆண்டவரை நம்பி திடமாயிருக்கிறவர்கள் நீதிமான்கள். இந்த உலக வாழ்விலே எந்த காரியங்கள் நிகழ்ந்தாலும் சரி, அது சாதகமோ பாதகமோ எது வந்தாலும் சரி, கலக்கம் இல்லாமல் கண்ணீர் இல்லாமல் வாழக்கூடியவர்களாய் இருப்பவர்கள் தான் நீதிமான்கள். இப்படிப்பட்டவர்கள் ஒரு நாளும் கைவிடப்பட மாட்டார்கள். தானியேலின் புஸ்தகத்தில் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்று சொல்லக்கூடிய நண்பர்கள், தானியேல், இவர்களுக்கெல்லாம் அந்த நெருக்கங்கள் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. ஐயோ சிங்கத்துக்குள்ளே போகிறோமே, ஐயோ நெருப்புக்குள்ளே போகிறோமே என்கிற கலக்கமே அவர்களுக்கு இல்லை. தங்களுக்கு முன்னால் இப்படியெல்லாம் தண்டனைகள் இருக்கிறது என்று தெரிந்திருந்தும் கோல சத்தம் போடலை. ஏன்னா நீதிமானுடைய இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். அவருடைய அனுமதி இல்லாமல் எதுவும் என் வாழ்க்கையில் நடைபெறாது. என் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்திற்கும் ஆண்டவர் நன்மைக்கு எதுவாகவே நடத்துவார் என்கிற நம்பிக்கையை நீதிமான் பெற்றிருப்பான். அதனால தான் என்னை விடுவிக்கிறவர் கர்த்தர், விடுவிக்காவிட்டாலும் என்று போல்டாக சொல்வதற்கு. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது அவர்கள் கைவிடப்பட்டார்களா? இல்லை. நெருப்பு அவர்களை சேதப்படுத்தியதா? இல்லை. சிங்கம் அவர்களை பீரிட்டு போட்டதா? இல்லை. நீதிமான் கைவிடப்பட மாட்டான். அப்போ தன்னுடைய பிராக்டிக்கல் லைஃப்பில் தாவீது சொன்னதை போலத்தான், இந்த காலங்களிலும் நீங்கள் ஆண்டவரில் உறுதியானவர்களாக இருந்தால், எந்த நெருக்கடியான காரியங்கள் உங்களுக்குள் வந்தாலும் கைவிடப்படாத வாழ்க்கை உங்களுக்கு உண்டு. சுருக்கமாக சொல்லணும்னா தலைக விழாத வாழ்க்கை உண்டு. ஆண்டவருடைய இரத்தத்தினால் நான் கழுவப்பட்டிருக்கிறேன் என்கிற நிச்சயமுள்ளவர்களாக மாத்திரம் நீங்கள் வாழ்ந்து பாருங்கள். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கை மிக மேன்மையானதாக, ஒரு நாள் நீங்கள் கைவிடப்பட மாட்டீர்கள். உலகத்தின் பார்வையில் நீங்கள் கைவிடப்பட்டதை போல காணப்படலாம். சில சுற்றிலும் இருக்கிற சில மனிதர்கள் இன்னும் அவ்வளோதான் அப்படியெல்லாம் நினைக்கலாம். ஆனால் நீங்கள் கைவிடப்பட மாட்டீர்கள். நீங்கள் மாத்திரமல்ல, உங்களுடைய சந்ததியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். எத்தனை ஒரு பெரிய பாக்கியம், எத்தனை ஒரு பெரிய சிலாக்கியம் பாருங்கள். நான் நீதிமான் போன்ற ஒரு வாழ்க்கை வாழ்வதனால ஆண்டவர் எனக்கும் ஒரு பெரிய பாதுகாப்பை வைத்திருக்கிறார், ஒரு விடுதலை வாழ்வை வைத்திருக்கிறார், என்னுடைய சந்ததிக்கும் அதை வைத்திருக்கிறார். எனவே தேவன் விரும்பக்கூடிய வாழ்வுக்கு நேராக நம்முடைய வாழ்வை மாற்றிக்கொள்ளும் பொழுது, தேவன் விரும்பக்கூடிய வாழ்வுக்கு நேராக நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும் பொழுது, ஆண்டவரை நம்புகிற நம்பிக்கையிலே நாம் உறுதியானவனாய், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியா. நீ ஆண்டவரை உறுதியாக நம்புறீங்களா அல்லது மனிதனை நம்புகிறீங்களா? ஆண்டவரை ஏன் நம்புகிறவர்களாக நீங்கள் உங்களை மாற்றிக்கொண்டால் நீங்களும் கைவிடப்பட மாட்டீர்கள், உங்களுடைய சந்ததியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், தாவீது தன்னுடைய அனுபவத்தின் மூலமாக சொன்னதை சொல்லுகிறார். காணவில்லை, நான் காணவில்லை. அவர் சாட்சி பகிர்கிறார். ஐயோ நான் உத்தமமாக இருக்கிறேனே, நான் நீதிமானாக இருக்கிறேனே, எனக்கு ஏன் இது நடக்கணும் இப்படிங்க ஒரு புலம்பல் வந்தாலே நீங்கள் நீதிமான அல்ல. ஏன்னா எவ்வளவு எதிர்மறையான காரியங்களை கேட்டாலும் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும் என்று சொல்லி வேதவசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது. இரண்டாவதாக பிரசங்கியின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 28ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, என் மனம் இன்னும் ஒன்றை தேடுகிறது, அதை நான் கண்டுபிடிக்கவில்லை. 1000 பேருக்குள்ளே ஒரு புருஷனை கண்டேன், இவர்கள் எல்லாருக்குள்ளும் ஒரு ஸ்திரீயை காணவில்லை. இங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்திரீயை நான் காணவில்லை.
வேதவசனம் மிக தெளிவாக சொல்கிறது பாருங்கள். டிசிவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மொழிபெயர்ப்பு வேதாகமத்தில் 1000ல் 1 கூட நான் நேர்மையான ஆண்மகனை பார்த்திருக்கிறேன், ஆனால் பெண்ணை காணவில்லை, பெண்களை காணவில்லை அப்படின்னு சாலமோன் ஞானி சொல்லுகிறார். சாலமோன் ஞானி சொல்கிறார். ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்டட்டும். சங்கீதத்தின் புஸ்தகம் 12:1 சொல்லுகிறது பாருங்கள். ரட்சியும் கர்த்தாவே, பக்தி உள்ளவன் அற்றுப்போகிறான், உண்மை உள்ளவர்கள் மனுபுத்திரரில் குறைந்திருக்கிறார்கள். உண்மை உள்ளவர்கள் மனுபுத்திரரில் குறைந்திருக்கிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் பெண்களை பார்ப்பது அரிதாக இருக்கிறது. இதை நான் பார்க்கல, ஆண்களை பார்த்துருக்கிறேன், பெண்களை பார்க்கல அப்படின்னு அவர் சொல்றாரு. ஏன் அப்படி அவர் சொல்லணும் அப்படின்னு ஒரு கேள்வி எனக்குள்ளே வந்துச்சுது. வேத வசனம் சொல்லுகிறது பாருங்கள். நான் அந்த வசனங்களை உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். 1 ராஜாக்கள் 11வது அதிகாரம் 1லிருந்து 4 வசனத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தியை நேசித்ததும் அல்லாமல் மோவாபியரும் அம்மோனியரும் ஏதோமியரும் சீதோனியரும் ஏத்தியரும் ஆகிய அந்நிய ஜாதியாரான அநேக ஸ்திரீகள் மேலும் ஆசை வைத்தான். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது, அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயங்களை சாய பண்ணுவார்கள் என்று சொல்லியிருந்தார். சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோடு ஐக்கியமாயிருந்தான். அவனுக்கு பிரபுக்கள் குலமான 700 மனை ஆட்டிகளும் 300 மறுமனை ஆட்டிகளும் இருந்தார்கள். அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வழுகி போக பண்ணினார்கள். 4ஆம் வசனம் சொல்லுகிறது, சாலமோன் வயது சென்றபோது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அதனால அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல தன் தேவனாகிய கர்த்தரோடே உத்தமமாயிருக்கவில்லை. சாலமோன் ஞானிக்கு மொத்தம் 700 மனைவிகளும் 300 மறுமனை ஆட்டிகளும் இருந்தார்களாம். அதான் 1000 அப்படின்னு ஒரு பதம் அங்கே வருது பார்த்தீங்களா? என கண்பானவர்களே, 1000 பேருக்குள்ளே அப்போ அவனுக்கு இருந்த இந்த மனைவிகள் மறுமனையாட்டிகள் இருந்த இந்த 1000ல் ஒருத்தி கூட கர்த்தரை விட்டு விலகாதபடி தன்னை காத்து கொள்ளக்கூடிய அளவில் அவனுக்கு ஆதரவாக இல்லை. அவன் சொல்லுகிறார் பாருங்கள், 4வது வசனம் சொல்லுகிறது, 1 ராஜாக்கள் 11:4 அவர்களுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். சொல்லப்போனா அவனுடைய மனைவிகள் அவனை கெடுத்து போட்டார்கள், சோரம் போக வைத்தார்கள். இந்த சாலமோன் ஞானியைப் போல ஒரு ஞானவான் யாரும் கிடையாது. ஒரு தெளிவான பாதையிலிருந்து அவன் வழி தவறி செல்வதற்கு அவனுடைய பெண்கள் காரணமாயிருந்தார்கள், மனைவிகள் காரணமாயிருந்தார்கள். அதில் 1000 பேரில் ஒரு ஆள் கூட எனக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல. நோ, அதான் சொல்கிறார், நான் காணவில்லை. நிறைய குடும்பங்களில் நான் ஆரம்ப கால ஊழியங்களிலெல்லாம் ஆண்டவருக்காக திருமணத்திற்கு முன்பதாகவே ஆண்டுடைய பணியை செய்ய ஆரம்பித்தேன். அப்போ நிறைய பேர் சொன்னாங்க, இது எவ்வளோ நாள் ஓடும், ஒரு கால் கட்டு போட்டாச்சுன்னா, கால் கட்டுனா கல்யாணம் முடிஞ்சாச்சுன்னா அந்த அலை கிடக்கும். இப்போ புது வாக்குமாறு புது விளக்குமாறு தூரமாக பெருக்குது, கூட்டி பெருக்குது, அது ஒரு கல்யாணத்துக்கு பிறகு அப்படின்னு பேசினாங்க. ஆஃப்டர் மேரேஜும் என்னுடைய வேகத்தை கட்டுப்படுத்த முடியலை. எனக்கு இசைவான ஒரு மனைவியை ஆண்டவர் கொடுத்ததுனால
தொடர்ந்து ஓடுகின்ற ஒரு பலனை ஆண்டவர் தந்து கொண்டே இருக்கிறார். உடனே என்னோடய நண்பர்கள் சிலர் சொன்னாங்க, மெல்கிக்கு என்னையா ஊழியத்துக்கு ஏற்ற ஒரு மனைவியை ஆண்டவர் கொடுத்தாரு. எனக்கு அப்படியா? கொஞ்சம் வீட்டுக்கு பிந்தி வந்தாலும் ஒரே பொழுப்பு, இறைவனிக்காக கொஞ்சம் செலவழித்தாலும் ஏன் இந்த செலவு அப்படின்னு முரண்டு பிடிக்கிற மனைவி. அப்போ ஒரு மனைவி குடும்பத்திற்கு மிக 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 முக்கியமானவள். சாலமோன் 1000 மனைவிமார் இருந்தாலும் நோ, அவர்கள் ஆண்டவரை விட்டு வழுவி போக செய்கிறவர்களாய், சாய பண்ணினவர்களாய் ஆண்டவர் ஆபிரகாமை தன்னுடைய ஒரே பேரான ஈசாக்கை பலியிடுவதற்காக சொன்னார். இவர் இந்த காரியத்தை சொல்லும் பொழுது அவருடைய மனைவி இருக்கும்போது ஆண்டவர் சொல்லலை, தனியாக தான் சொன்னார். இப்போ அவர் என்ன செஞ்சார்? நேராக போய் தன்னுடைய மனைவிட்ட சொன்னார் அப்படின்னு வேதம் சொல்லலை. ஆண்டவர் சொன்னதை செய்யணுங்கிற நோக்கத்தில் தான் ஈசாக்கை கூட்டிகிட்டு மலைக்கு போகிறார். ஒருவேளை மனைவிட்ட சொல்லியிருந்தா என்ன நடந்திருக்கும்னு கூட நீங்கள் யோசிக்கலாம். அதனால தான் பெண்கள் உங்களுடைய குடும்பத்தை கிறிஸ்துவுக்கு நேராய் வழிநடத்துவதற்கு தேவையான காரியங்களிலே உங்களை ஈடுபடுத்த நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். கணவனை எல்லாம் தவறான பாதைக்கு நேராய் உலகத்தை அனுபவிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு நீங்கள் வேகத்தை கொடுக்கிறவர்களாக இருந்துவிடக்கூடாது. நான் காணவில்லை, அனுபவ ரீதியாக சாலமோன் சொல்லுகிறார். பெண்களாகிய நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? குடும்பத்தை கட்டுகிறவர்களாக இருக்கிறீர்களா? குடும்பத்தை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ந்து செல்வதற்கு ஏற்ற முயற்சிகளிலே ஈடுபடக்கூடியவர்களாக இருக்கிறீர்களா? இருந்தால் நீங்கள் பாக்கியவான்கள். கவனத்தோடு வாழ்வோம். அன்னைக்கு சாலமோன் வேதனையோடு அதை சொல்லியிருக்கக்கூடும். 1000 பேர் எனக்கு இருந்தோம், வலுவு செய்து விட்டாள்களே என்று வேதனைப்பட்ட ஒரு காரியமாக காணப்பட்டது. கடைசியாக நான் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீ விழித்து கொண்டு சாகிறதற்கு ஏதுவா இருக்கிறவர்களை ஸ்திரப்படுத்து, உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக இருக்க நான் காணவில்லை. இங்கேயும் காணவில்லை அப்படின்னு ஒரு பதம் வருகிறது. யார் சொல்லுகிறது? எதற்காக சொல்லுகிறார்? யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தின காரியம். எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்ரா, சர்தை அப்படின்னு சொல்லி ஒரு பிலதெல்பியா, லவோதிக்கியா என்று 7 சபைகளுக்கும் பிரத்யேகமான காரியங்களை எழுதி கொண்டு வருகிறார். அதில் 5வதாக வரக்கூடிய சபைதான் சர்தை சபை. அப்போ தான் அந்த வசனம் ஆரம்பத்தில் சொல்லுகிறது, 1ஆம் வசனத்தில், சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சொல்லிட்டு முதல் வசனத்தினுடைய பின்பகுதி, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தோம் செத்தவனாய் இருக்கிறாய். எவ்வளவு ஒரு கடினமான ஒரு வார்த்தை. நீ உயிர் உள்ளவன் தான், ஆனால் செத்தவன். இது என்னையா இது? ஆண்டவர் பயன்படுத்துகிற கடினமான வார்த்தைகள். அப்பதான் அவர் சொல்றாரு, உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. இதை வாசிக்கும் பொழுது எனக்கு அப்படியே புல்லரித்து போனது. ஒவ்வொரு நம்முடைய அந்தரங்கங்களை கவனிக்கிறவர் அவர். நம்முடைய ஒவ்வொரு வகையான வாழ்வையும் கவனிக்கிறவர் அவர். என்னுடைய கிரியைகள் தேவனுக்கு முன் எப்படி இருக்குது? இன்னைக்கு மனிதர்களுக்கு முன்னால நம்முடைய செயல்பாடுகள் பெருசா இருக்கலாம், மனிதர்கள் நம்மை உயர்த்தி பேசுறதா இருக்கலாம். அவனுக்கு என்னையா, அவன் ஒரு கொடை வள்ளல், அவனுக்கு என்னையா, அவங்ககிட்ட போனால் காணிக்கை கிடைக்கும், அவனுக்கு என்னையா, அவனுக்கு அப்படியோ இப்படியோ பெருமையாக பேசக்கூடிய அளவுக்கு இருக்கலாம். தேவனுக்கு முன்பதாக, அதான் முக்கியம். அங்கே உன் கிரியைகள், உன்னுடைய செயல்பாடுகள் தேவனுக்கு முன்பாக நிறைவுள்ளவதாக இருக்குதா? அந்த சர்தை சபையினுடைய மக்களை பார்த்து நான் நிறைவுள்ளதாக காணவில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார்.
எனக்கு அன்பானவர்களே, நிறைவுள்ளவைகளாக இல்லை. ஒரு எச்சரிப்பாக கூட சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நீங்கள் ஆவிக்குரியவர்கள் என்று உங்களை நிறைவுள்ளவர்களாக நினைத்து கொள்ளலாம். ஆனால் தேவனுக்கு முன்பதாக நீங்கள் நிறைவுள்ளவர்களாக இருக்கிறீர்களா? இந்த வசனம் சொல்லுகிறது பாருங்கள், 3ஆம் வசனத்தில், ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட கையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனைப் போல உன்மேல் வருவேன், நான் உன்மேல் வரும் வேளையை அறியாய். அங்க வசனம் சொல்லுகிறது பாருங்கள், எவ்வளவு எச்சரிப்பாக சொல்லுகிறது. ஆண்டவரே, நாங்கள் இன்னும் கவனமாக இருந்து மனம் திரும்பணுமா? தேவனுக்கு முன்பதாக நம்முடைய கிரியைகள் எல்லாம் எப்படி இருக்கிறது என்பதை கவனமாக வைத்துக்கொண்டு, என்னுடைய வார்த்தைகளை கேட்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய செயல்கள் தேவனுக்கு முன்பதாக பிரீதியா இருக்குதா? உங்களுடைய கிரியைகள் தேவனுக்கு முன்பதாக நிறைவுள்ளதா இருக்கா? மனுஷனுக்கு முன்னால இருக்கும், உங்க போதகருக்கு முன்னால இருக்கும், உங்களுடைய தலைமை போதகருக்கு முன்னால இருக்கும். ஆனா தேவனுக்கு முன்னால, ஏன்னா அந்தரங்கங்களை கவனிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். இன்டீரியர் லைஃப், உள்ளான மனிதன் தேவனுக்கு முன்பதாக வெறுமனாகவே, இதுல ஒரு வசனம் வருது பார்த்தீங்கன்னா, உயிருள்ளவனாக நீ உன்னை காண்பிக்கிறாய். அதாவது இதனுடைய உண்மையான அர்த்தம் என்னன்னா, சில சடங்கு சம்பிரதாயமான காரியங்களை நீ தெளிவாய் செஞ்சுக்கிட்டு இருக்க. நல்ல கோயிலுக்கு போவ, நல்லா ஜெபம் பண்ணுவ, நல்ல சத்தமாக பாட்டு படிப்ப, கோயிலில் சொன்ன உடனே வேதத்தை எடுத்து வாசிப்ப, நல்ல ஆக்டிவிட்டிஸ் இருந்த மாதிரி இருக்கும். ஆனால் நீ செத்தவள். ஒரு உண்மையான மாற்றம், உண்மையான அர்ப்பணிப்பு, தேவனுக்கு முன்பதாக உள்ள உன்னுடைய கிரியைகள் சரியானதாக இல்லை. இன்னைக்கு மனிதர்கள் புகழக்கூடிய அளவிலே நம்முடைய காரியங்கள் இருக்கும், மனிதர்கள் நம்மை குறித்து பெரிதாக பேசக்கூடிய அளவிலே நம்முடைய செயல்பாடுகள் இருக்கும். ஆனால் உள்ளான வாழ்க்கையில் அப்போ உங்களை குறித்து முதல்ல உங்கள் மனைவி, உங்கள் பிள்ளைகள் சாட்சி பகரணும். அவங்களுக்கு முன்னால் நீங்கள் உண்மையாக இருந்தாலே வெளியே ஒளி நீங்கள் உண்மையாக இருக்கும். உங்களை நன்கு அறிந்தவர்கள் மத்தியில் கவனத்தோடு நீங்கள் வாழுங்கள். ஆண்டவரே, எங்களுடைய கிரியைகள் உமக்கு முன்பதாக நிறைவுள்ளதாக இருக்க நீர் எங்களுக்கு கிருபை தாரும். கண்களை மூடுவோமா? நான் காணவில்லை. நீதிமானாக வாழ்ந்தால் ஒரு நாளும் அவர்களுக்கு தலைகுனிவு வராது. அவர்கள் கைவிடப்படவே மாட்டார்கள். அவருடைய சந்ததியும் ஆசீர்வாதமாக இருக்கும். நல்ல ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த செய்திகளுக்காக நன்றி ஆண்டவரே. நீதிமானாக வாழ விரும்புகிறீர். பெண்களாக இருந்தால் நாங்கள் எங்களுடைய கணவர்களையோ எங்களுடைய குடும்பத்தையோ தவறாக வழிநடத்துபவர்களாக இருந்துவிடக்கூடாது. எங்களுடைய செயல்பாடுகள் ஆண்டவரை உமக்கு முன்பதாக நல்ல கிரியைகள் உள்ளதாக இருக்கணும் அப்படின்னு எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர். இவைகளையெல்லாம் கேட்ட நாங்கள் எங்களையே நாங்கள் செப்பனிட்டு கொள்ள, எங்களையே நாங்கள் சரியாக கவனித்து கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை தந்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். விடுதலையோடு உம்முடைய வார்த்தைகளை நீர் பேசினதற்காய் உமக்கு நன்றி. வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய அனுக்கிரகம், உம்முடைய ஒத்தாசை, உம்முடைய கிருபை ஒவ்வொருவரையும் தாங்கட்டும், வழிநடத்தட்டும், ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.